Hi everyone. இன்னைக்கு நம்ம வீடியோல பத்தி பார்க்க போறோம்னா இன்ஸ்பெக்ஷன் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் இன் மேனுஃபேக்சரிங். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோ சீரிஸ்ல இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, இன்ஸ்பெக்ஷன் டைப்ஸ் என்னென்ன இருக்கு, எந்தெந்த மெத்தட்ஸ்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணும் அப்படின்றத பத்தியும், டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் என்னென்ன இருக்கு, டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன்னா என்னன்றத பத்தியும் பார்த்தோம். ஸோ நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன்ல விஷுவல் டெஸ்டிங், லிக்விட் பெனட்ரன்ட் டெஸ்டிங் பத்தி டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, அந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன்ஸ்பெக்ஷன் டெஸ்டிங் வந்து நம்ம எப்படி எந்த ப்ரொசீஜர் வைஸ் நம்ம வந்து கேரி அவுட் பண்ணுறது அப்படின்றத டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் பற்றியும் அதனுடைய யூசஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னாக்கா, non-destructive inspection is a process of inspecting, testing or evaluating a material, components or assemblies for discontinuities or differences in characteristics without destroying the serviceability of a part or system. ஸோ ஒரு காம்பனண்ட்டை நம்ம வந்து செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த மெட்டீரியலுடைய ஃபியூச்சர் யூஸ்ஃபுல்னஸ்க்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு நம்ம அந்த மெட்டீரியல் டெஸ்ட் பண்ணி நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை கண்டுபிடிக்கிற டெஸ்டிங் மெத்தட் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங். அதை பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ தமிழில் பார்த்தோன்னாக்கா, அழிவில்லாத ஆய்வு என்பது பாகம் அல்லது அமைப்பின் சேவை திறனை அழிக்காமல் தொடர்ச்சியின்மை அல்லது பண்புகளில் உள்ள வேறுபாடுகளுக்காக பொருட்கள், கூறுகள் அல்லது கூட்டங்களை ஆய்வு செய்தல், சோதித்தல் அல்லது மதிப்பீடு செய்தல். இதுதான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன் சொல்கிறோம். ஸோ ஒரு மெட்டீரியல் இருக்குது அப்படின்னாக்கா அந்த மெட்டீரியலுடைய ப்ராப்பர்ட்டிஸை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல் மேலே ஃபிசிக்கலாவோ இல்லை வந்து டைமென்ஷனலாவோ எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாத அளவுக்கு நம்ம அதை டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணி நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். ஸோ இந்த டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறமா இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து அதனுடைய நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் அப்ளிகேஷனுக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதான் வந்து நான் டிஸ்ட்ரக்டிவ் இன்ஸ்பெக்ஷன். மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்னாக்கா அதோட எக்ஸ்பிளேஷன் வந்து it is a non-destructive testing process of detecting the surface and shallow subsurface discontinuities in the ferromagnetic material. ஸோ ferromagnetic materialல சர்ஃபேஸ் லெவலில் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படின்னாக்கா அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் த நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங் மெத்தட் தான் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன்ஸ்பெக்ஷன். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அயன், நிக்கல், கோபால்ட் அண்ட் சம் அதர் அலாய்ஸ். ஸோ இந்த பர்டிகுலர் மெட்டீரியல்ஸில் மட்டும்தான் நம்ம மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணி மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். ஸோ தமிழில் பார்த்தோன்னாக்கா இது ஊடுருவலின்றி சோதனை செய்யும் ஒரு செயல்முறையாகும். இது இரும்பு காந்த செறிவுள்ள பொருட்களில் மேற்பரப்பு மற்றும் சிறிது அடியில் உள்ள தடைகளை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. என்னென்னு பார்த்தோம்னாக்கா இரும்பு, நிக்கல், கோபால் மற்றும் அவற்றின் சில அலாய்ஸ் கொண்ட பொருட்கள் வந்து காந்த செறிவு பொருட்கள், அதாவது ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன்ஸ்பெக்ஷன் வந்து எந்தெந்த மெட்டீரியல் எல்லாத்துக்குமே வந்து காந்தத்தன்மை, அதாவது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எது எதுக்கு இருக்கோ சம் பர்டிகுலர் மெட்டீரியலுக்கு மட்டும்தான் நம்ம இந்த மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ண முடியும். அது எதுன்னு பார்த்தோன்னாக்கா ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸில் மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். இது வந்து ஒரு சர்ஃபேஸ் லெவல் டிடெக்ஷன் மெத்தட். ஸோ சர்ஃபேஸ் லெவலில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். மிட்லேயோ இல்லை டெப்த்லேயோ இருந்துச்சுனாக்கா மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன்ஸ்பெக்ஷன் மூலமா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதனுடைய ஹிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா த ஏர்லியஸ்ட் நவுன் யூஸ் ஆஃப் மேக்னட்டிசம் டு இன்ஸ்பெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட் டுக் place as early as 1868. Cannon barrel was checked for defect by magnetizing the barrel, then sliding a magnetic compass along the barrel's length. So 1868ல தான் வந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏர்லி 1930s 1930களில் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன்ஸ்பெக்ஷன் வாஸ் குவிக்லி ரீப்ளேஸ்ட் த oil and whiting method as the method of choice by railroad industry to inspect steam engine boilers, wheels, axles and tracks. ஸோ இது வந்து 1868ல தான் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ 1930ஸ்லாம் பார்த்தோன்னாக்கா
இது நம்ம முன்னாடி பார்த்த அந்த ஆயில் அண்ட் ஒயிட்னிங் மெத்தடுக்கு பதிலாக இது வந்து அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது எதுக்குன்னு பார்த்தோன்னாக்கா ஸ்டீம் என்ஜின், பாய்லர், வீல், ஆக்சில் அண்ட் ட்ராக்ஸ் இது எல்லாத்துக்குமே வந்து டெஸ்டிங் பண்ணுறதுக்காக மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ MPI மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றது வந்து இட்ஸ் எ வெரி ஃபாஸ்ட் அண்ட் ரிலேட்டிவ்லி ஈஸி டு அப்ளை அண்ட் பார்ட் surface preparation is not as critical for some other entity testing. So it uses magnetic field and small magnetic particle to detect the flaw in components. ஸோ இதில் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணி தான் வந்து டிஃபெக்டை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு டு இன்ஸ்பெக்ட் எ வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட் ஃப்ரம் இன்க்ளூடிங் கேஸ்டிங், ஃபோர்ஜிங் அண்ட் வெல்ட்மெண்ட்ஸ். ஸோ கேஸ்டிங், ஃபோர்ஜிங், வெல்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸை நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மெனி டிஃப்ரெண்ட் இண்டஸ்ட்ரீஸ் யூசஸ் magnetic particle inspection for determining a component fitness for use. Principle of magnetic particle inspection அப்படின்னாக்கா magnetic flux leakage தான் வந்து மெயின் பிரின்சிபல். ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஆர் லீக்கேஜ் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷனுடைய பிரின்சிபல் வந்து அமையுது. ஸோ இதனுடைய பேசிக் பிரின்சிபல் பார்த்தோன்னாக்கா ferromagnetic material have the tendency to become aligned parallel to each other to under influence of magnetic field. Unlike the moment in a paramagnet, moment will parallel when magnetic field is not applied. ஸோ இதில் நமக்கு வந்து ரைட் சைடில் கொடுத்துருந்த ரெண்டு டயக்ராம் வச்சு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா மேக்னடைஸ் மெட்டீரியல் வித்தவுட் கிராக். ஸோ நம்ம ஒரு மெட்டீரியலில் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்பொழுது அதில் நமக்கு வந்து ஈவனான மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் வந்து இருக்கும். இன்கேஸ் அதில் வந்து டிஃபெக்ட் இல்லைன்ற பட்சத்தில் இதில் நம்ம கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன்ஸ் இது எல்லாமே வந்து ஈவனாக யூனிஃபார்மாக இருக்கும். இன்கேஸ் அதில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த ஈவனாக இருக்கிற லைனில் வந்து அந்த டிஃபெக்ட் மூலயமா நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் வந்து ஏற்படும். ஸோ ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் ஏற்படுறதால நமக்கு அந்த யூனிஃபார்ம் லைனில் வந்து நமக்கு வந்து அலைன்மெண்ட் வந்து மாறும். ஸோ அப்படின்றப்போ நமக்கு அந்த ஈவனாக இருக்க லைனை விட இந்த இடத்துல வந்து நமக்கு கர்வ் மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உருவாகுது. இது வந்து லீக்கேஜ் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து கிராக் வந்து இருக்குது அப்படின்றதால நமக்கு அந்த யூனிஃபார்மாக இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லைன் வந்து நமக்கு வந்து டிஃபார்ம் ஆகி லீக்கேஜ் வந்து ஏற்படுது. ஸோ இந்த பேசிக் கான்செப்டை பேஸ் பண்ணி தான் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்றத வந்து கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து நார்த் போல் சவுத் போல் இருக்குது. ஸோ அதே மாதிரி அந்த கிராக் இனிஷியேட் ஆகிற இடத்துலையே நமக்கு நார்த் போல் சவுத் போல் ரெண்டுமே வந்து உருவாகிறதால நமக்கு அந்த ஈவனாக வரக்கூடிய அந்த ஃப்ளக்ஸ் லைன் அப்படின்றது வந்து எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்கோ அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகி நமக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து நமக்கு வந்து மாறுது. ஸோ அது மூலயமா தான் நம்ம வந்து ஈஸியாக எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்க போகிறோம். This phenomena is observed below the critical temperature is a cool temperature above which the metal behave like paramagnetic material. Homogeneous ferromagnetic material is placed in the magnetic field and it gets magnetized from a continuous circuit from a pole to pole through the material. So நம்ம எந்த மெட்டீரியலை நம்ம வந்து டெஸ்டிங் கேரி அவுட் பண்ணுமோ அந்த ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம பிளேஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து மேக்னடைஸ் ஆகும். இஃப் எனி சர்ஃபேஸ் ஆர் சப்சர்ஃபேஸ் டிஸ்கண்டினியூட்டி இஸ் ப்ரெசன்ட் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக் அவுட் ஆஃப் த மெட்டீரியல். ஸோ அப்படி வந்து மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து அதில் வந்து சப்ளை ஆகும்போது நமக்கு வந்து ஏதாவது டிஸ்கண்டினியூட்டிஸ் இல்லை டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னாக்கா அந்த இடத்துல நமக்கு வந்து ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் அப்படின்றது இருக்குது. As it leaks, magnetic flux will collect the ferromagnetic part generally the iron powder making the size and shape of the discontinuity easily visible. ஸோ அதில் யூஸ் பண்ணக்கூடிய அயன் பவுடர் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து விசிபிள் ஆகிற மாதிரி நமக்கு வந்து காட்டுது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன் அப்படின்ற பேசிக் பிரின்சிபல் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷனில் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ப்ரிப்பரேஷன். இதில் வந்து காம்பனன்ட் ப்ரீ கிளீனிங், டிக்ரீசிங் அண்ட் த டிமேக்னடைசிங். ஸோ இதெல்லாமே வந்து பார்ட் ப்ரிப்பரேஷனில் வரும். செகண்ட் பார்த்தோம்னாக்கா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. தேர்ட் ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபைன் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் ஆன் த டெஸ்ட் சர்ஃபேஸ். ஃபோர்த் ஒன் பார்த்தோம்னாக்கா எக்ஸாமினேஷன் ஆஃப் அ காம்பனன்ட் சர்ஃபேஸ் ஃபார் டிஃபெக்ட். இந்த லாஸ்ட் ஸ்டெப் வந்து டிமேக்னடைசிங் த காம்பனன்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த ஜாபை வந்து செக் பண்ணுமோ அது பார்ட்டை வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ க்ளீன் பண்ணுறதுனா க்ளீன் பண்ணணும், டிமேக்னடைஸ் பண்ணுறதுனா டிமேக்னடைஸ் பண்ணணும்.
நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபைன் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள்ஸ் வந்து டெஸ்ட் சர்ஃபேஸில் அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா அப்ளை பண்ணதை வச்சு நம்ம அதை எக்ஸாமின் பண்ணி ஏதாவது டிஃபெக்ட்ஸ் ப்ராப்ளம் இருக்கான்றதை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா லாஸ்ட்டாக டெஸ்டிங் முடிச்சதுக்கப்புறமா அதை வந்து டிமேக்னடைஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் பண்ணணும். இதான் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன்ஸ்பெக்ஷனில் இருக்கக்கூடிய பேசிக் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பார்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ பார்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றதுனாக்கா நம்ம ஒரு காம்பனண்ட் நம்ம எடுக்கும்போது அந்த காம்பனண்ட் வந்து அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸிங்கை தான் பாஸ் பண்ணி வந்திருக்கும். அப்படின்றப்போ அந்த ப்ராசஸிங் முடிச்சதுக்கப்புறமா அதை ப்ராப்பராக க்ளீன் பண்ணி மேலே ஏதாவது ஆயில் கிரீஸ் இருக்கோ இல்லை பர்ரு இருக்கோ, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி சர்ஃபேஸை நமக்கு வந்து ப்ராப்பராக வந்து க்ளீன் பண்ணி அடுத்த ஸ்டெப்க்கு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணணும். When inspecting the test part with the magnetic particle method is essential for particles to have an unimpeded path for migration to both strong and weak leakage field alike. The part surface should be clean and dry before starting the inspection. So inspect பண்றதுக்கு முன்னாடி அதனுடைய surface வந்து clean-ஆவும் dry-ஆவும் இருக்கணும். Contaminants such as oil, greases, scale only prevent particles from the being attached to leakage field. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆயில் கிரீஸ் எல்லாமே வந்து ஃபீல்ட் லீக்கேஜை வந்து பாதிக்கும். ஸோ தே மே ஆல்சோ இன்டர்ஃபேர் வித் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் இண்டிகேஷன்ஸ். தி நான் கண்டக்டிவ் கோட்டிங் சச்சஸ் அ பெயிண்ட் இன் ஆர்டர். ஸோ அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் மேலே ஏதாவது பெயிண்ட் கோட்டிங் இருக்குது அப்படின்னாக்கா 0.02 0.05 mm வரைக்கும் இருக்குது அப்படின்னாக்கா, ஸோ திஸ் இஸ் எ vital one, will not normally interface with the formation of indication, but they must be removed all point where electrical contact is to be made for direct magnetization. ஸோ நம்ம டெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் மேலே ஏதாவது பெயிண்டிங் இருந்துச்சு அப்படின்னாலுமே அது நமக்கு சரியான ப்ராப்பரான நமக்கு ரிசல்ட்டை வந்து கொடுக்காது. The part piece holds the residual magnetic field from the previous magnetization that will interfere with the examination. The part must be demagnetized. ஸோ இதுக்கு முன்னாடியான ஸ்டேஜில் ஏதாவது மேக்னடைஸ் பண்ணி ஏதாவது ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாக்கா அது நம்ம டெஸ்டிங் பண்ணும்போது அதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டே வந்து நம்ம அதை வந்து டிமேக்னடைஸ் பண்ணி தான் டெஸ்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணி கேரி அவுட் பண்ணணும். ஸோ இதான் வந்து பார்ட் ப்ரிப்பரேஷன். செகண்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. There are variety of method used to introduce a magnetic field in the component for evaluating using the magnetic particle inspection. A method are classified into direct magnetization and indirect magnetization. So நம்ம வந்து காம்பனண்ட் மேக்னடைசேஷன் பார்ட்டிகிள் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த பர்டிகுலர் ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியலை வந்து மேக்னடைஸ் பண்ணணும். ஸோ அது நம்ம பண்ணக்கூடிய மெத்தடை பொறுத்து ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் மேக்னடைசேஷன், இன்னொன்று வந்து இன்டைரக்ட் மேக்னடைசேஷன் சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டைரக்ட் மேக்னடைசேஷன் யூசிங் டைரக்ட் இண்டக்ஷன். ஸோ டைரக்ட் இண்டக்ஷன் மெத்தடில் வந்து இது மேக்னடைஸ் பண்ணணும். இட் இஸ் கால்ட் எ current flow method. The magnetizing current flow through the part, thereby completing the electric circuit. Magnetic field is formed during the method is at right angle to the direction of the current flow. So current flow உடைய directionக்கு perpendicular magnetic field வந்து form ஆகுது. We can locate the defect at the right angle to the applying magnetic field direction. ஸோ அதனுடைய ஃபீல்ட் டைரக்ஷனை பொறுத்து நம்மளுடைய டிஃபெக்ட்டுமே வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனுடைய ப்ரிகாஷன்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா, when using the direct magnetization method, care must be taken to ensure the good electrical contact is established and maintained between the test equipment and the test component. ஸோ அதில் வந்து ப்ராப்பராக வந்து நமக்கு வந்து அந்த கரண்ட் வந்து பாஸ் ஆகுதா அப்படின்றத நம்ம வந்து என்ஷூர் பண்ணிக்கணும். improper contact can result in arranging them that may damage the component. ஸோ அதனுடைய இம்ப்ராப்பர் கான்டாக்ட் இருந்துச்சுனாக்கா, ப்ராப்பராக இருந்துச்சுனா தான் நமக்கு அதில் வந்து கரண்ட் வந்து கரெக்டாக வந்து ஃப்ளோ ஆகும். கான்டாக்ட் ப்ராப்பராக இல்லைன்ற பட்சத்தில் நமக்கு டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இட் இஸ் பாசிபிள் டு வேரிட் காம்பனண்ட் ஆஃப் த ஏரியாஸ் ஆஃப் ஹை ரெசிஸ்டன்ஸ் சச் அஸ் த கான்டாக்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் இன் ஏரியா ஸ்மால் கிராஸ் செக்ஷன் ஏரியா. ஸோ இதனுடைய ப்ரிகாஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா, டைப்ஸ் ஆஃப் டைரக்ட் மேக்னடைசேஷனை பார்த்தோன்னாக்கா வேரியஸ் டைப்ஸ் வந்து இருக்குது. டைரெக்டாக மேக்னடைஸ் பண்ணுறதுலேயே பார்த்தோன்னாக்கா ஹெட் ஷாட் டெக்னிக், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹெட் ஷாட் டெக்னிக். ஸோ இதில் வந்து மேக்னடைசிங் கரண்ட் இஸ் பாசஸ் டு த காம்பனண்ட் டிரெக்ட்லி பை த கிளாம்பிங் த காம்பனண்ட் பிட்வீன் த டூ எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்ஸ். ஹெட் ஷாட் அப்படின்றது வந்து நம்ம எந்த மெட்டீரியலை நம்ம வந்து டெஸ்ட் பண்ணுறோமோ அந்த மெட்டீரியலுடைய ரெண்டு சைடையுமே வந்து நமக்கு வந்து ஹோல்டு பண்ணி
அது மூலயமா நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதுக்கு வந்து பாஸ் பண்ணுறது தான் வந்து ஹெட் ஷாட் மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ ஒரு காம்பனன்ட் இருக்குனாக்கா அதனுடைய இது ரெண்டு இருந்து ஹெட் ஏரியா, ஸோ அதை ரெண்டுத்தையுமே வந்து நம்ம வந்து லாக் பண்ணி எலக்ட்ரிக்கல் கரண்ட் பாஸ் பண்ணும்போது நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த காம்பனன்ட் ஃபுல்லாக நமக்கு வந்து கிரியேட் ஆகுது. இதுதான் வந்து ஹெட் ஷாட் டெக்னிக். ஸோ இதில் வந்து மேக்னடைசிங் கரண்ட் இஸ் பாசஸ் த்ரூ a component directly by clamping the component between the two electrical contact. ஸோ இந்த ரெண்டு எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்டுக்கு நடுவில் நம்ம காம்பனண்ட்டை வச்சு நம்ம பாஸ் பண்ணும்போது மேக்னெட்டிக் கரண்ட் வந்து நமக்கு வந்து பாஸ் ஆகுது. மேக்னடைசிங் கரண்ட் ப்ரொடியூஸ் த சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் அரவுண்ட் த component that creates pole either side by crack or discontinuities parallel to the length of the part. ஸோ இது நமக்கு வந்து சர்க்குலராக க்ரியேட் ஆகுறதால அதனுடைய லென்த்தில் ஏதாவது டிஃபெக்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். த போல் attracts the magnetic particle which form indication of the discontinuity. Magnetizing current is stopped. The residual magnetic field remain within the component. Now again after we have to do the demagnetization. ஸோ இதில் நம்ம வந்து மேக்னடைசேஷன் கரண்ட்டை ஸ்டாப் பண்ணாலுமே அதில் வந்து ரெசிடுவல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த காம்பனண்ட்டில் வந்து இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து டிமேக் பண்ணியே ஆகணும். த ஸ்ட்ரென்த் ஆஃப் த இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் ப்ரப்போர்ஷனல் டு த அமௌண்ட் ஆஃப் த கரண்ட் பாசஸ் த்ரூ த காம்பனண்ட். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நம்ம எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பொறுத்து அதுக்கு வந்து டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஹெட் ஷாட் டெக்னிக். ஸோ ஒரு காம்பனண்ட் இருக்குன்னா அதனுடைய ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து அதை வந்து எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட் வச்சு அதில் நம்ம கரண்ட் பாஸ் பண்ணும்போது அதில் வந்து சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு வந்து கிரியேட் ஆகுது. இதான் வந்து ஹெட் ஷாட் டெக்னிக். நெக்ஸ்ட் பார்த்தோம்னாக்கா யூசிங் ப்ராட்ஸ் ஆர் கிளாம்ப்ஸ் டெக்னிக். Prods are handheld electrodes that are pressed against the surface of the component being inspected to make the contact passing the electrical current through the metal. ஸோ நமக்கு இந்த ஹேண்டில் மாதிரியான இருக்கிற அமைப்பு தான் வந்து ப்ராட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம மெட்டல் மேலே வந்து அந்த டெஸ்டிங் சாம்பிள் மேலே வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அப்படின்றது நமக்கு கிரியேட் ஆகுது. த பாசிங் கரண்ட் பிட்வீன் த ப்ரோட்ஸ் கிரியேட் எ சர்க்குலர் மேக்னெட்டிக் ஃபீல்டு அரௌண்ட் த ப்ராட்ஸ் தட் கேன் பி யூஸ்ட் இன் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன்ஸ்பெக்ஷன். ஸோ நம்ம ரெண்டு ப்ராடை வந்து நம்ம வந்து அந்த சர்ஃபேஸ் மேலே வைக்கும்போது அது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து கரண்ட் பாஸ் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது வந்து ஜென்ரேட் ஆகுது. So prods are made from copper and have an isolated handle to help protect the operator. ஸோ இது வந்து காப்பரால் வந்து உருவாகிருக்கும். ஸோ மேலே வந்து இருக்கக்கூடிய ஹேண்டில் வந்து ஆப்ரேட்டரை பாதிக்காத அளவுக்கு அது வந்து ஐசோலேட் பண்ணி வச்சுருப்பாங்க, இன்சுலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. One of the prod has trigger switch to so that the current can be easily quickly turned off or maybe the off. Sometimes two prods are connected by an insulator to facilitate an hand operation. ஸோ நம்ம அந்த ரெண்டு ப்ராடுக்கும் நடுவில் நம்ம கரண்ட் வந்து பாஸ் ஆகும்போது அது மூலயமா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு மூலயமா நம்ம பர்டிகுலர் ஏரியா வந்து மேக்னடைஸ் ஆகி நம்ம ஈஸியாக வந்து அதை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த யூசிங் ப்ராட்ஸ் ஆர் கிளாம்ப் டெக்னிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து இன்டைரக்ட் மேக்னடைசேஷன். ஸோ இது பார்த்தோன்னாக்கா மேக்னடைசேஷன் யூசிங் இன்டைரக்ட் இண்டக்ஷன். ஸோ நம்ம டேரக்டில் பார்த்தோம்னாக்கா நம்ம டேரெக்டாக வந்து கரண்ட்டை பாஸ் பண்ணி மேக்னடைஸ் பண்ணுறோம். இல்லை இன்டெரக்ட் பார்த்தோம் அப்படின்னாக்கா இட் இஸ் அக்கம்ப்ளிஷ்டு பை யூசிங் எ ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித்தின் த காம்பனண்ட். ஸோ இன்டெரக்ட் மேக்னெட்டிக் மெத்தட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னாக்கா யூசிங் பெர்மனண்ட் மேக்னெட்ஸ், யூசிங் எலக்ட்ரோ மேக்னெட் யோக், யூசிங் சென்ட்ரல் கண்டக்டர் அண்ட் யூசிங் காயில் ஆர் செலினாய்ட் சொல்லி இந்த 4 டைப் ஆஃப் மெத்தடில் தான் வந்து இன்டைரக்ட் மேக்னடைசேஷன் அப்படின்றது வந்து நடக்குது. ஃபர்ஸ்ட் வந்து யூசிங் பெர்மனண்ட் மேக்னெட்ஸ். இட் இஸ் எ லோ காஸ்ட் மெத்தட் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் எ மேக்னெட் ஃபீல்டு இன் எ பார்ட். ஸோ இதில் வந்து பெர்மனண்ட் மேக்னெட் அதை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த காம்பனண்ட்டை வந்து மேக்னடைஸ் பண்ணுறோம். தேர் யூஸ் இஸ் லிமிட்டட் டியூ டு லேக் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் அண்ட் டிஃபிகல்டி டு ஆஃப் பிளேசிங் ரிமூவிங் ஸ்ட்ராங் பெர்மனண்ட் மேக்னெட்ஸ் ஃப்ரம் த காம்பனண்ட்ஸ். These magnets are used to make inspection under water and explosive environment where electromagnets cannot use. So magnets எந்தெந்த இடத்துலலாம் யூஸ் பண்ண முடியாதோ தண்ணி கடியில் செக் பண்ணுற இடத்துல அந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து இந்த பெர்மனன்ட் மேக்னெட் யோக்கை யூஸ் பண்ணி தான் வந்து டெஸ்ட் பண்ணுறோம். ஆல்சோ யூஸ் இன் தோஸ் congested area where electromagnetic cannot be used whereas the source of electric power is not available. So electric power இல்லாத இடங்கள்ல எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் யூஸ் பண்ண முடியாத இடங்கள் எல்லாத்தையுமே வந்து பெர்மனன்ட் மேக்னெட்ஸை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ணுறோம்.
two types of permanent magnets are bar magnets and yoke magnets. ஸோ இது ரெண்டு டைப் ஆஃப்ல வந்து இருக்கு. ஒன்று வந்து பார் டைப், இன்னொன்று வந்து யோக் மேக்னெட் சொல்லிட்டு ரெண்டு டைப்ல வந்து இருக்கு. இதான் யூசிங் பெர்மனன்ட் மேக்னெட்ஸ். செகண்ட் ஒன் பார்த்தோம்னாக்கா யூசிங் எலக்ட்ரோ மேக்னெட் யோக். ஸோ யோக்குன்றது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த டைப் ஆஃப் மெத்தட் தான் வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம்னாக்கா நமக்கு யோக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாஃப்ட் அயன் லேமினேட்டட் கோர் வந்து இருக்கும். அடுத்தது வந்து கரண்ட் கேரியிங் காயில் அப்படின்றது இந்த இடத்துல ஹேண்டில் பண்ணுற இடத்துல வந்து இருக்கும், உள்ளே வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிள் லெக் அண்ட் போல் பீஸ். ஸோ இதில் வந்து நம்ம வந்து எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம பாஸ் பண்ணி அது மூலயமா நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அது மூலயமா நமக்கு டிஃபெக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா ஈஸியாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி கண்டுபிடிக்க முடியும். ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் டு ப்ரொடியூஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஃபார் இன்ஸ்பெக்ஷன். They eliminate the problem with permanent magnets and are used extensively in industry. This yoke is basically made by wrapping an electrical coil around a piece of soft iron core. Electromagnets only exhibits magnetic flux when the electric current is flowing around the soft iron core. So the design is electromagnetic use can be based on the use of either direct alternating current both. ஸோ இது நம்ம வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டும் இல்லை டைரக்ட் கரண்ட் ரெண்டு டைப்புமே வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் த அப்ளிகேஷன் அண்ட் லோட். த மேக்னெட் இஸ் பிளேஸ்ட் ஆன் த காம்பனன்ட். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் எஸ்டாப்ளிஷ் பிட்வீன் த நார்த் அண்ட் சவுத் போல் ஆஃப் த மேக்னெட். ஸோ நம்ம வந்து காம்பனண்ட்டில் பிளேஸ் பண்ணும்போது அதில் நார்த் போல் அண்ட் சவுத் போல் வந்து கிரியேட் ஆகி மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகுது. த லெக்ஸ் ஆஃப் த யோக் எய்தர் ஃபிக்ஸ்ட் ஆர் அட்ஜஸ்டபிள். இந்த லெக் வந்து பார்த்தோன்னாக்கா இது ஃபிக்ஸ்டாகவும் இருக்கும், இல்லை அதை நம்ம மூவ் பண்ணி நம்மளோட டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் முடியும். Adjustable leg permits changing the contact spacing and relative angle of the contact to accommodate irregularly. ஸோ இது மூவபிள் டைப்பில் இருக்கிறதால நமக்கு தேவையான அளவு அதை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளுடைய காம்பனண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். ஸோ பொசிஷன் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் யோக், அதாவது டெஸ்டிங் பண்ணுறப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கை வந்து யோக்கை வந்து எந்த மாதிரியான பொசிஷன்ஸ்லாம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா, discontinuities to be disclosed should be centrally located in the area between the pole and the piece and oriented perpendicular and imaginary line connecting them. Here some examples how we can magnetize to perform the better magnetic inspection. ஸோ நமக்கு வந்து அந்த யூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் யோக் வந்து எந்த மாதிரி பிளேஸ் பண்ணி நம்ம டெஸ்ட் கேரி அவுட் பண்ணுறோம் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து குட் ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தோம், நம்ம ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து கரெக்டாக அதனுடைய ரெண்டு யோக்கினுடைய இருக்கக்கூடிய அந்த ரெண்டு எண்டுமே வந்து நமக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து பிளேஸ் ஆகிருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு இந்த கான்டாக்ட் வந்து இந்த மாதிரி ப்ராப்பராக இல்லை அப்படின்றப்போ பேட் ப்ராக்டிஸ் பார்த்தோம்னாக்கா இது கரெக்டாக வந்து டச் ஆகாமல் இருந்துச்சுனாக்கா நமக்கு ப்ராப்பரான டிஃபெக்ட் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த மாதிரியான ஒரு ஷேப்பில் நம்ம கண்டுபிடிக்கணுன்றப்போ அந்த யோக்கினுடைய லெக்கை வந்து நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி அந்த வெர்டிகலாக இருக்கக்கூடிய சர்ஃபேஸில் ரெண்டு சைடு நம்ம பிளேஸ் பண்ணி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுவே நம்ம இப்படி கிராஸாக பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு கான்டாக்ட் வந்து ஃபுல்லாக வந்து கிடைக்காது. ஸோ எல் ஷேப்பில் இருக்கிறதுக்கு வந்து அதை நம்ம வந்து அந்த பொசிஷன் வந்து இந்த மாதிரி வச்சு செக் பண்ணணும். ஸோ அது வந்து கான்டாக்ட் நமக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த பர்டிகுலர் சாம்பிள் கூட கான்டாக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்ம டிஃபெக்ட் வந்து ப்ராப்பராக அண்ட் அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா நமக்கு அந்த ஃப்ளாட் ஏரியாவில் வந்து அந்த யோக்கினுடைய அந்த ரெண்டு லெக்குமே வந்து ப்ராப்பராக நம்ம அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஃப்ளாட்டாக வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ அதில் கான்டாக்ட் வந்து ப்ராப்பராக இல்லைன்றப்போ நமக்கு வந்து டிஃபெக்ட் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ இதில் வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கிற டிஃபெக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும், பேரலாக இருக்கிற டிஃபெக்ட்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியாது. அப்படின்றதால இதை வந்து நம்ம ஆங்கிள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வந்து இது வந்து கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ஒன் வந்து யூஸிங் சென்ட்ரல் கண்டக்டரை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறாங்கன்றதை பார்க்கலாம். அனதர் வே ஆஃப் இன்டைரக்ட்லி inducing a magnetic field in a material by using a magnetic field or a current carrying conductor. ஸோ வந்து சென்ட்ரல் கண்டக்டர் மெத்தட் பார்த்தோன்னாக்கா நமக்குடைய அந்த சென்ட்ரல் கண்டக்டர் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரலில் இருக்கும், டின்றது அதனுடைய டயாமீட்டர், இந்த சுற்றி இருக்கிறது தான் வந்து சிலிண்ட்ரிக்கல் காம்பனண்ட்டு. ஸோ இதில் வந்து எஃபெக்டிவ் ரீஜியன் ஆஃப் எக்ஸாமினேஷன் இந்த 4D அப்படிங்கிறது வந்து எக்ஸாமின் பண்ணக்கூடிய அந்த ஏரியா. ஸோ இதில் வந்து a circular magnetic field can be established in a cylindrical component by using a central. ஸோ cylindrical componentல இந்த மெத்தடை யூஸ் பண்ணி மேக்னடைஸ் பண்ணுவாங்க. In this technique a conductor carrying a high amperage
current or passes through a cylinder component which includes a circular magnetic field is component with the trivial, radial and the longitudinal defect. The effective region of examination when using a offset central conductor is equal to 4 times diameter of a conductor as indicated. இதான் வந்து central conductor method. Fourth one பார்த்தோம்னாக்கா using coil or solenoid. The length of the component is several times larger than its diameter to produce longitudinal magnetic field using the coil. ஸோ இதனுடைய டயாமீட்டர் வந்து இதனுடைய லென்த் வந்து டயாமீட்டரை விட செவரல் டைம்ஸ் வந்து பெருசாக இருக்குது அப்படின்றப்போ இந்த டைப் ஆஃப் மெத்தடை நம்ம யூஸ் பண்ண முடியும். திஸ் மெத்தட் த காம்பனண்ட் இஸ் பிளேஸ் லாங்கிட்யூடினல் இன் த கான்சென்ட்ரேட்டட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அஸ் த ஃபில் த சென்டர் ஆஃப் த காயில். ஸோ இதில் வந்து மேக்னெட்டிக் கரண்ட் அப்படின்றது வந்து இந்த காயிலில் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து காயில் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் பேரலல். ஸோ இதில் வந்து இந்த டெஸ்டிங் பண்ணக்கூடிய அந்த கண்டக்டர் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டு. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா மேக்னடைசிங் காயில் அப்படின்றது சுற்றி இருக்கும். ஸோ இதில் நமக்கு வந்து கரண்ட் அப்படின்றது வந்து பாஸ் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம அந்த காம்பனண்ட்டில் ஏதாவது டிஃபெக்ட் இருக்குது அப்படின்றப்போ இதை நம்ம உள் வழியாக விட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து மேக்னட்டிக் அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் வந்து மேக்னடைஸ் ஆகி அது மூலயமா நம்ம டெஸ்டிங் கேரி பண்ணி டிஃபெக்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து டிரெக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டிரெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா the basic principle of magnetization is to produce the magnetic line force across the expanded direction of the crack. ஸோ இதில் வந்து ரெண்டு டைப் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்குறோம். ஒன்று வந்து லாங்கிடியூடினல் மேக்னடைசேஷன், இன்னொன்று வந்து சர்க்குலர் மேக்னடைசேஷன். லாங்கிடியூடினல் மேக்னடைசேஷன் அப்படின்றப்போ மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து நமக்கு வந்து லாங்கிடியூடினலாக ஒரு டைரக்ஷன்லேயே நமக்கு வந்து இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அது பேர் வந்து லாங்கிடியூடினல் மேக்னடைசேஷன். It has a magnetic line of force that runs parallel to a long axis of the part. ஸோ அந்த பார்ட்டினுடைய லாங் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். Longitudinal magnetization of a component can be accomplished using the longitudinal field set up by a coil, may be solenoid. Flexible coil is used to the large irregular shaped parts which stand solenoid or not avail. It can be accomplished using permanent magnets or maybe electromagnets. ஸோ லாங்கிடியூடினல் மேக்னடைசேஷனில் அந்த மேக்னெட்டிக்கினுடைய ஃபீல்டு வந்து நம்மளுடைய லென்த்தாக இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஸ்க்கு வந்து பேரலாக இருக்கும். இவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து சர்க்குலர் மேக்னடைசேஷன்னாக்கா it has a magnetic line of a force run the circumferentially around the perimeter of a part. ஸோ இதில் நமக்கு வந்து அந்த மேக்னடைசேஷன் வந்து நமக்கு சர்க்குலர் ஷேப்பில் வந்து இருக்கும். அதோடைய ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக ரைட் ஆங்கிளில் நமக்கு வந்து சர்க்குலர் ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும். A circular magnetic field induced in a article by either passing a current through a component or by passing a current through a conductor surrounded by the component. This type of magnetization will locate the defects running approximately parallel to the axis of the parts. ஸோ இதில் வந்து நமக்கு வந்து சர்க்குலர் ஷேப்பில் மேக்னெட்டிக் இருக்கிறதால அதனுடைய ஆக்சிஸில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்கா அதை நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். ஆக்சிஸில் ஸ்ட்ரெயிட்லாம் இருந்துச்சுனாக்கா. ஏன்னா இது வந்து நம்ம மேக்னடைசேஷன் வந்து சர்க்குலர் மேக்னடைசேஷன் வந்து அதனுடைய ஆக்சிஸ்க்கு வந்து ரைட் ஆங்கிள் பர்பண்டிகுலராக இருக்கிறதால ஆக்சிஸ் லெவலில் ஏதாவது டிஃபெக்ட் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது பர்பண்டிகுலராக இருக்கிறதால ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முடியும். நெக்ஸ்ட் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு ஓரியன்டேஷன் அண்ட் ஃப்ளா டிடெக்டபிலிட்டி. ஸோ ஓரியன்டேஷன் ஆஃப் த கிராக் ரிலேட்டிவ் டு த மேக்னெட்டிக் லைன் ஆஃப் த ஃபோர்ஸ் டிட்டர்மைன் கிராக் கேன் பி டிடெக்டட். ஸோ த ஓரியன்டேஷன் ஆஃப் 45 degree to 90 degree between the magnetic field and the defect is necessary to form an indication. Defects may occur various unknown direction. Each path is normally magnetized in the angle of the each other. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த பர்டிகுலர் யோக்கை வந்து பேஸ் பண்ணி இப்போ இந்த ரெண்டு சைடுக்கும் நடுவில் வந்து இந்த காம்பனண்ட்டுக்கு ரெண்டு சைட்லையும் நம்ம யோக்கை வச்சு பிளேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னாக்கா இந்த ஸ்ட்ரெயிட்டாக ஆக்சிஸ் லைனில் அதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய அந்த டிஃபெக்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிடும். ஸோ அதுவே நம்ம வைக்கக்கூடிய அந்த யோக்குக்கு பேரலாக இருக்கக்கூடிய டிஃபெக்ட் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்கிறத மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியுன்றதால நம்ம இதை செக் பண்ணும்போது
நம்ம இந்த மாதிரி ஒரு 45 டிகிரி ஆங்கிளில் ஜிக்ஸாக்ல வச்சு நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதில் நமக்கு வந்து டிஃபெக்ட் வந்து லாங்கிடியூடலாக இருந்தாலும், அதாவது ஹரிசாண்டலாக இருந்தாலும் வெர்டிகலாக இருந்தாலும், நம்ம அந்த 45 to 90 டிகிரி அந்த ஆங்கிளுக்கு நடுவில் நம்ம வச்சு யோக்கை பிளேஸ் பண்ணி நம்ம ஜிக்ஸாக்ல நம்ம வந்து செக் பண்ணும்போது நமக்கு டிஃபெக்ட் வந்து ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை ஆகிடும். ஸோ இதில் வந்து கிராக் அட் 45 டிகிரி அண்ட் கிராக் வந்து 45 டிகிரியில் இருக்குது அப்படின்றப்போ இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இர்ரெகுலர் கிராக்ஸ் வந்து இருக்குது. அண்ட் கரண்ட்டோடைய ஃப்ளோ வந்து இந்த சைட்லேருந்து இந்த சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நமக்கு வந்து சென்ட்ரல் கண்டக்டர் மெத்தட் மூலயமா இது வந்து சர்க்குலர் மேக்னடைசேஷன் வந்து ஆகுது. சர்க்குலர் மேக்னடைசேஷன் இருக்கும்போது நமக்கு இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிறதுக்கு டிடெக்ட் ஆகும், இதுவும் டிடெக்ட் ஆகும். ஸோ இதில் வந்து இர்ரெகுலர் கிராக்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து டிடெக்ட் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து லாங்கிடியூடினல் கிராக் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் வந்து நமக்கு வந்து சர்க்குலர் பாத்தில் இருக்குது. டிரான்ஸ்வர்ஸ் கிராக் வில் நாட் ஷோ. ஸோ இதில் வந்து டிரான்ஸ்வர்ஸ் கிராக், இந்த கிராக் தான் இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக வரும் அப்படின்றதால இந்த கிராக் மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. மற்ற எல்லா கிராக்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இதில் என்ன ஒரு கான்செப்ட்னாக்கா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பர்பண்டிகுலராக இருக்கக்கூடிய அந்த டிஃபெக்ட்ஸ் மட்டும்தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருக்கிற டிஃபெக்ட்ஸ் வந்து இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னாக்கா, வித் எ சர்க்குலர் மேக்னடைசேஷன் டிஸ்கண்டினியூட்டி தட் ஹேவ் எ சிக்னிஃபிகண்ட் டைமென்ஷன் in the direction of current are detectable, while transverse type detect will not detected, so it is the drawback. ஸோ இதான் இதில் இருக்கக்கூடிய drawback. நெக்ஸ்ட் வந்து மேக்னடைசிங் கரண்ட். மேக்னடைசிங் கரண்ட்னாக்கா, எலக்ட்ரிக்கல் கரண்ட் இஸ் யூஸ் டு எஸ்டாப்ளிஷ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் components during magnetic particle inspection known as the magnetic current. ஸோ நம்ம மேக்னடைசேஷன் ஃபீல்டு யூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட் தான் வந்து மேக்னடைசிங் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். கரண்ட் ஃப்ளோ இஸ் ஆஃபன் மாடிஃபை டு ப்ரொவைட் அப்ராக்சிமேட் ஃபீல்டு வித் த பார்ட் இட் செல்ஃப். ஸோ இது பார்த்தோன்னாக்கா 3 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டைரக்ட் கரண்ட், அல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி, அடுத்தது வந்து ரெக்டிஃபைடு அல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா டைரக்ட் கரண்ட். டைரக்ட் கரண்ட் ஃப்ளோஸ் கண்டினியூஸ்லி இன் ஒன் டைரக்ஷன், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். ஸோ இதனுடைய வோல்டேஜ் நம்ம இந்த கிராஃப் வச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா, டைரக்ட் கரண்ட் அப்படின்றது வந்து டைமுக்கும் கரண்ட்டுக்கும் ட்ராப் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அது வந்து கான்ஸ்டண்ட்டாக நமக்கு வந்து இருக்கும். ஸோ அதுதான் வந்து டைரக்ட் கரண்ட். இட் ஃப்ளோஸ் கண்டினியூஸ்லி ஒன் டைரக்ஷன், கான்ஸ்டன்ட் வோல்டேஜ். ஸோ அதோடைய வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக அது வந்து ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ டிசி இஸ் வெரி டிசைரபிள் வென் இன்ஸ்பெக்டிங் அண்ட் subsurface defect because DC generates a magnetic field that penetrates deeper into the material. ஸோ டிசி வந்து டீப்பாக இருக்கக்கூடியதுமே வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கும். ஸோ இன் ferromagnetic material the magnetic field produced by the DC generally penetrates, it enters the cross section of the component. Conversely, the field produces using alternating current is concentrated in a thin layer at a surface of component. ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் யூஸ் பண்ணோம்னாக்கா தின் லேயர் வரைக்கும் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுவே டிசி பண்ணோம்னாக்கா டெப்த் வரைக்கும் போய் நம்ம கரெக்டாக அந்த டிஃபெக்டை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஏசி. ஏசி ரிவர்சஸ் இன் எ டைரக்ஷன் அட் எ ரேட் ஆஃப் 50 or 60 சைக்கிள்ஸ் பர் செகண்ட். ஸோ ஒரு செகண்டுக்கு வந்து 50லேருந்து 60 சைக்கிள்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடியது தான் வந்து அந்த ஏசி கரண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So AC is readily available in the most facilities. It is convenient to make use of it magnetic particle inspection. When AC is used to induce the magnetic field in ferromagnetic material, the magnetic field will be limited to narrow region at a surface of a component. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா டைமுக்கும் கரண்ட்டுக்கும் நம்ம வந்து கிராஃப் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னாக்கா நமக்கு ஒன்று பாசிட்டிவ்லையும் ஒரு ஆஃப் நெகட்டிவ்லையும், அடுத்தது பாசிட்டிவ் அடுத்தது நெகட்டிவ்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து நமக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கண்டினியூஸாக கிடைக்கும். இதுக்கு பேர் தான் வந்து ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். இதில் மேலே இருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் ரீஜன், கீழே இருக்கிறது எல்லாமே வந்து நெகட்டிவ் ரீஜன். த ஃபினாமினா இஸ் நோன் அஸ் த ஸ்கின் எஃபெக்ட் occurs because the changing magnetic field generated the eddy current in the test object. The eddy current produces the magnetic field that opposes the primary field, that reducing the magnetic flux below surface. It's recommended AC used to when the inspection is limited to surface defects. நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா ரெக்டிஃபைடு அல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ நம்ம வந்து டைரக்ட் கரண்ட், அல்டர்னேட்டிங் கரண்ட் பார்த்தோம். இதில் வந்து அல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து ரெக்டிஃபை பண்ணி எந்த அளவுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வித் த யூஸ் ஆஃப் ரெக்டிஃபையர்ஸ் த reversing AC can be converted into one directional current which is known as the
ரெக்டிஃபைடு அல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ நம்ம ஏசி கரண்ட் அப்படின்னாலே பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு சைட்லையும் இருக்கும் அப்படின்றது தான் பார்த்தோம். பட் இங்கே வந்து ரெக்டிஃபையரில் வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறத மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம், நெகட்டிவ்ல இருக்கிறத வந்து யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ இதுக்கு பேர் தான் வந்து ரெக்டிஃபைடு அல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இதை வந்து 3 டைப்பாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹால்ஃப் வேவ் ரெக்டிஃபையர் அல்டர்னேட்டிங் கரண்ட் HWAC, ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு அல்டர்னேட்டிங் கரண்ட் FWAC அண்ட் 3 phase full wave rectified alternating current சொல்லிட்டு 3 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஸோ ஒன்னொருத்த பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தோன்னாக்கா half wave rectified alternating current HWAC. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா சிங்கிள் ஃபேஸ் alternating current is passes through the rectifier current is allowed to flow only in one direction. ஸோ இதில் நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய இன்புட் வந்து டைமுக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் அந்த சைக்கிள் ட்ரா பண்ணோம்னாக்கா ஒன்று பாசிட்டிவ் நெகட்டிவ் சொல்லி அல்டர்னேட்டிவாக வரும். அதனால தான் இதுக்கு பேர் வந்து அல்டர்னேட்டிவ் கரண்ட். ஸோ நம்ம ரெக்டிஃபையரில் நம்ம இதை கொடுக்கும்போது நமக்கு அந்த பாசிட்டிவில் இருக்கிறது மட்டும்தான் வரும், நெகட்டிவ்ல இருக்கிறது வந்து நமக்கு வந்து வராது. ஸோ இதுதான் வந்து ரெக்டிஃபைடு ஏசி. ஸோ இதில் பாசிட்டிவ்ல இருக்கக்கூடிய அந்த மேலே இருக்கக்கூடிய 2 சைக்கிள் மட்டும்தான் வரும், கீழே இருக்கக்கூடிய சைக்கிள் வந்து வராது. ஸோ இது வந்து ரெக்டிஃபைடு ஏசி. இதில் வந்து ரெக்டிஃபைடு ப்ளஸ் ஃபில்டர் ஏசி அப்படின்றது வந்து இதில் வந்து இருக்காது. இதில் வந்து ரிவர்ஸ் half of the cycle is blocked, one directional pulsating current is produced. The HWAC repeats the same rate unrectified current. Half of the current is blocked out. The amperage is half of the unaltered AC. ஸோ இதில் நெகட்டிவ்ல இருக்கிற சைக்கிள் வந்து நமக்கு வந்து பிளாக் பண்ணிடுவாங்க, பாசிட்டிவ்ல இருக்கிறது மட்டும்தான் ரெக்டிஃபை ஆகி அவுட்புட்டாக கிடைக்கும். This type of current is often referred to half wave DC as pulsating DC. இதை வந்து half wave DC or pulsating DC அப்படின்னு சொல்லுவோம். The pulsation of the HWAC helps magnetic particle indication formed by vibrating the particles and giving them added mobility. This added mobility is especially important when the using is the dry particles. ஸோ ட்ரை பார்ட்டிகல்ஸ்க்கு இந்த டைப் ஆஃப் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் பண்ணலாம். The pulsation is reported to significantly improve the inspection sensitivity. HWAC is most often used to powder electromagnetic yoke. ஸோ இது வந்து பவுடர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் யோக் அந்த டைப் ஆஃப் இதுக்கு வந்து நம்ம இது இந்த ஹால்ஃப் வேவ் ரெக்டிஃபைடு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை வந்து யூஸ் பண்ணி டெஸ்ட் கேரி அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் FWAC. இது வந்து சிங்கிள் ஃபேஸ்க்கு. ஸோ நம்ம ஏசி அப்படின்னு பார்த்தாலே நமக்கு வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு சைடுமே வந்து கண்டினியூஸாக சர்க்கிள் வந்து ஆல்டர்னேட்டிங்காக இருக்கும். இதில் வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபையரில் வந்து நமக்கு இங்கே கீழே வரக்கூடிய நெகட்டிவ் சைக்கிளையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணி மேலே வந்து பாசிட்டிவ் சைக்கிளில் கன்வெர்ட் பண்ணி கொடுக்குறது தான் வந்து ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறது தான் வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சொல்லுவோம். ஸோ இதில் ஃபுல் வேவ் ரெக்டிஃபை இன்வெர்ஸ் த நெகட்டிவ் கரண்ட் டு பாசிட்டிவ் கரண்ட் ரேதர் தென் பிளாக்கிங் இட் அவுட். ஸோ ஹால்ஃப் வேவ்ல வந்து அந்த நெகட்டிவை வந்து பிளாக் பண்ணும், ஃபுல் வேவ்ல வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். இதான் அதுக்கு டிஃப்ரென்ஸு. திஸ் ப்ரொடியூஸ் எ பல்சேட்டிங் டிசி வித் நோ இன்டர்வல் பிட்வீன் த பல்ஸ். ஸோ இதில் அந்த பல்ஸுக்கு நடுவில் நமக்கு வந்து இன்டர்வல் வந்து இருக்காது. Filtering is usually performed to the soften and the sharp polarity, switching it to the rectified current. When a particular mobility is not good as half wave AC due to the reduction in pulsation, the depth of the submerged magnetic field is improved. ஸோ இதில் பார்த்தோன்னாக்கா நமக்கு ரெக்டிஃபைடு அண்ட் ஃபில்டர்டு ஏசி ரெண்டும் சேர்ந்து நமக்கு வந்து ஃப்ளக்சுவேட் ஆன மாதிரி ஒரு லைன் வந்து பாசிட்டிவ் ரீஜியனில் கிடைக்கும். ஸோ இதான் வந்து ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு அல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜென்ரேட் பண்ணி மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். அந்த தேர்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா 3 phase ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு அல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது வந்து சிங்கிள் ஃபேஸ் பற்றி பார்த்தோம். இதில் 3 phase அப்படின்றப்போ நமக்கு இதில் வந்து அந்த சைனூசாய்டல் வேவ் அப்படின்றது வந்து 3 ஃபேஸ்க்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த 3 ஃபேஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் சைடு எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி நமக்கு பாசிட்டிவ்ல வந்து அதை கம்பைன் பண்ண மாதிரி நமக்கு இந்த மாதிரி வந்து வேவ் ஃபார்மில் வந்து கிடைக்கும். இதான் வந்து ரெக்டிஃபைடு அல்டர்னேட்டிங் கரண்ட். ஸோ டிசி சைட்லேயே வந்து நமக்கு அந்த ஏசியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரீஜன் எல்லாத்தையுமே நம்ம கன்வெர்ட் பண்ணி ரெக்டிஃபை பண்ணி பாசிட்டிவ் ரீஜன்லேயே நமக்கு ஒரு வேவ் ஃபார்மில் கொடுக்கும். இதான் வந்து ரெக்டிஃபைடு ஏசி. 3 phase ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு இன்டர்னல் current. 3 phase current is often used to power industrial equipment because it has more favorable power transmission and the line loading characteristics. This type of electrical current is so highly desirable for magnetic particle testing because where it is rectified and
resulting current very closely resembles the direct current. ஸோ இதில் நமக்கு வந்து ரெக்டிஃபைடு ப்ளஸ் ஃபில்டர்ட் ஏசி ரெண்டும் சேர்ந்து நமக்கு பாசிட்டிவ் ரீஜனில் ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும். ஸோ இதான் வந்து 3 phase ஃபுல் வேவ் ரெக்டிஃபைடு ஆல்டர்னேட்டிங் கரண்ட். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகிள்ஸ் used in MPI are made of finely divided ferromagnetic material have the following characteristics. ஸோ அதில் என்னென்னு பார்த்தோம்னாக்கா, ஹை மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, லோ ரிட்டன்டிவிட்டி அண்ட் அதர்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ஹை மேக்னெட்டிக் பெர்மிட்டிவ்னா இட் மேக்ஸ் த பார்ட்டிகிள் அட்ராக்ட் ஈஸிலி டு ஸ்மால் மேக்னெட்டிக் லீக்கேஜ் ஃபீல்ட் ஃப்ரம் த டிஸ்கண்டினியூட்டிஸ். ஸோ இதில் வந்து சின்னதாக ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் அதை நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். லோ ரிட்டன்டிவிட்டி அப்படின்றது the particle themselves never become strongly magnetized, so they do not stick to each other to the surface of the part. ஸோ இது வந்து மேக்னடைசேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால மற்ற காம்பவுண்ட்ஸை வந்து ஈஸியாக வந்து இதில் வந்து அட்டாச் ஆக முடியாது. டிஃபெக்ட் வந்து ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியும். Othersன்றப்போ other properties of the importance affect the sensitivity of the MPI are the size, sharp, density, mobility and visibility are contrast of the particles. There are two basic form of magnetic particles used in the magnetic particle inspection. Magnetic particle inspection யூஸ் பண்ணக்கூடியது பார்த்தோம்னாக்கா dry magnetic particle and wet magnetic particle சொல்லிட்டு ரெண்டு டைப் வந்து இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரை மேக்னெட்டிக் பார்ட்டிகிள். ட்ரை மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் வந்து எ மிக்சர் ஆஃப் ஃபைன் அண்ட் கோர்ஸ் பார்ட்டிகிள் ரேஞ்சிங் ஃப்ரம் 50 மைக்ரோமீட்டர்லேருந்து 150 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய மிக்சர் ஆஃப் ஃபைன் அண்ட் கோர்ஸ் பார்ட்டிகிள். ஸோ அதுதான் வந்து ட்ரை மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. எல்லோ, ரெட்டு, பிளாக்னு சொல்லிட்டு வேறு வேரியஸ் கலரில் இருக்குது. ட்ரை MPT இஸ் ரெக்கமெண்டட் ஃபார் டெஸ்டிங் ரஃப் சர்ஃபேஸ். ரஃப் சர்ஃபேஸை நம்ம டெஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்த ட்ரை மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் மூலயமா டெஸ்டிங் கேரி அவுட் பண்ண முடியும். அட்வான்டேஜஸ்னாக்கா எக்ஸலன்ட் ஃபார் லொகேட்டிங் டிஸ்கண்டினியூட்டி இஸ் ஜஸ்ட் ஸ்லைட்லி பிலோ த சர்ஃபேஸ், ஈஸி டு யூஸ் ஃபார் லார்ஜ் அப்ஜெக்டிவ் அண்ட் ஃபார் ஃபீல்ட் எக்ஸாமினேஷன் வித் போர்ட்டபிள் எக்யூப்மெண்ட். ஸோ பெரிய பெரிய காம்பனன்ட்ஸ்லாம் எக்ஸாமின் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். குட் மொபிலிட்டி வென் யூஸ் இன் த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஆர் மேபி த ஹால்ஃப் வேவ் HVDCக்கு வந்து யூஸ் பண்ணலாம். நாட் as many as the wet particle. ஸோ வெட் பார்ட்டிகிளுக்கு வந்து இது வந்து யூஸ் பண்ண முடியாது. எக்யூப்மெண்ட் யூஸ்வலி லெஸ் எக்ஸ்பென்சிவ். இதோட எக்ஸ்பென்சிவ் அப்படின்றது வந்து கம்மியாக தான் இருக்கும். லிமிடேஷன் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நாட் as sensitivity as wet method for very fine and shallow crack. ஸோ மைனூட்டான சின்ன சின்ன கிராக்ஸ்க்கெல்லாம் வந்து இது வந்து வெட் மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இது வந்து யூஸ் பண்ண முடியாது. சென்சிட்டிவிட்டி இது கம்மி. So not easy to cover all surfaces properly, especially for irregular shape or large parts. So எல்லா சர்ஃபேஸ்க்கும் இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. Slower than wet particle for large number of small parts. ஸோ இது வந்து வெட் பார்ட்டிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த ப்ராசஸ் வந்து ஸ்லோவர். நிறைய காம்பனன்ட்ஸ்க்கு இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ டிஃபிகல்ட் டு அடாப்ட் அண்ட் ஆட்டோமேட்டட் டெஸ்ட் சிஸ்டம். இது வந்து அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். நெக்ஸ்ட் வந்து வெட் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் டெஸ்ட். ஸோ இது வந்து மோர் சென்சிட்டிவ் தென் ட்ரை கவுண்டர் பார்ட். ஸோ ட்ரை மேக்னெட்டிக் மெத்தடை விட இது வந்து சென்சிட்டிவான மெத்தட். தே ஆர் ஆல்சோ ஸ்மாலர் 10 மைக்ரோமீட்டர் அண்ட் பிலோ. ஸோ ஃபார் மோர் மொபைல் அண்ட் adherent. ஸோ வெட் பார்ட்டிகிள் கம்ஸ் இன் ஃப்ளோரசன்ட் ஷேட்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆயில் அண்ட் வாட்டர் சஸ்பென்ஷன். ஸோ இதில் நம்ம வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது நம்ம வந்து அந்த ஃப்ளோரசன்ட் லைட்டில் தான் வந்து இந்த டிஃபெக்ட் வந்து பார்க்க முடியும். Recommended for detecting many discontinuities on smooth surfaces. The wet particle are easy to apply. ஸோ இதில் வந்து அப்ளை பண்ணுறது ஈஸி. நம்ம டிஸ்கண்டினியூஸுமே வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இதில் அட்வான்டேஜ் பார்த்தோன்னாக்கா திஸ் மெத்தட் இஸ் மோர் சென்சிட்டிவ் தென் ட்ரை. ட்ரையை விட இது வந்து சென்சிட்டிவான மெத்தடு. குவிக்லி அண்ட் தரோலி கவர்ஸ் ஆல் சர்ஃபேஸ். இது வந்து வெட் மெத்தட் அப்படின்றதால ஈஸியாக வந்து அந்த சர்ஃபேஸில் வந்து ஈஸியாக கவர் ஆகி மேலே வந்து அப்ளை ஆகிடும். ஸோ இட் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அண்ட் தரோலி மெத்தட் for examination of large number of small parts. ஸோ
சின்ன சின்ன பார்ட்ஸ்லாம் நம்ம வந்து அதிகப்படியான நம்பர் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படின்றப்போ இந்த மெத்தட் வந்து சூட்டபிள். இட் இஸ் யூஸ்வலி மெஷர் கண்ட்ரோல் அண்ட் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பார்ட்டிகிள் இன் த சஸ்பென்ஷன் which make uniformly and accurately reproducibility of the result. It is readily adaptable to no kind of automated examination. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து இது வந்து ஈஸியாக வந்து அடாப்ட் ஆகிக்கும். ஸோ லிமிட்டேஷன் அப்படின்னாக்கா யூஸ்வலி வெட் பார்ட்டிகிள்ஸ் ஆர் as reliable as finding discontinuities lying below the surface as dry particles. ஸோ இது வந்து வெட் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் இந்த மெத்தட் நம்ம வந்து யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். இட் கேன் டிடெக்ட் மோர் ப்ரிசைஸ்லி எஸ்பெஷலி வென் யூஸ்ட் இன் த ஃபீல்ட் டெஸ்டிங். ஸோ எ ரீசர்க்குலேஷன் ஆஃப் எ சிஸ்டம் இஸ் ரெக்வயர்ட் டு கீப் த பார்ட்டிகிள் இன் சஸ்பென்ஷன். ஸோ இது வந்து அதில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஆயில் அந்த அப்ளை பண்ணக்கூடியது எல்லாமே வந்து ரீசைக்கிள் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். இட் சம்டைம்ஸ் ப்ரெசன்ட் எ போஸ்ட் எக்ஸாமினேஷன் கிளீனிங் ப்ராப்ளம். ஸோ இது வந்து போஸ்ட் கிளீனிங் பண்ணுறதுல வந்து டிஃபிகல்ட்டிஸ் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபைன் மேக்னெட்டிக் பார்ட்டிகல்ஸ் எடுத்துட்டோம்னாக்கா ட்ரை பார்ட்டிகிள் அப்ளிகேஷனுக்கு வந்து ஃபைன் மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன் ட்ரை பவுடர் ஃபார்ம் ஆர் dusted over the test surface. Wet particle application naka fine magnetic part suspended in kerosene or any other liquid or sprayed over the test surface of the magnetization. So dry particle application வந்து அது வந்து பவுடர் வந்து ட்ரை ஃபார்மில் டெஸ்ட் சர்ஃபேஸில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். வெட் பார்ட்டிகிள் அப்ளிகேஷனில் வந்து அது வந்து கெரோசின் கூடயோ இல்லை அதர் லிக்விட் கூடயோ பண்ணி அது கூட டிப் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைனா மேலே காம்பனன்ட் மேலே ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து examination of the surface. The fine particle of the magnetic material applied in the surface of the test material. The leakage of field attached in which form of outline of the discontinuity and indicate the location, size, extent and shape of the discontinuity. இது பார்த்தோன்னாக்கா எக்ஸாமின் த பார்ட்னாக்கா நமக்கு அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணும்போது நமக்கு டிஃபெக்ட் இருக்கிற இடத்துல மட்டும் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ் மூலயமா அந்த இடம் மட்டும் நமக்கு தனியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கும். விசிபிள் பார்ட்டிகிள்ஸ் கிளஸ்டர்ஸ் ஃபார்ம்ட் அட் ஸ்பெசிமன் சர்ஃபேஸ் ஆர் வியூட் அண்டர் ஒயிட் லைட் வேரஸ் ஃப்ளூரசன்ட் பார்ட்டிகிள்ஸ் ஆர் வியூட் அண்டர் பிளாக் த லைட். ஸோ இதில் வந்து விசிபிள் வெட் ட்ரை பார்ட்டிகிள் மெத்தட். ஸோ வெட் ட்ரை பார்ட்டிகிள் ரெண்டுத்துலையுமே பார்த்தோன்னாக்கா நமக்கு வந்து அந்த சர்ஃபேஸ் டிஃபெக்ட் அப்படி பார்த்தோன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சர்ஃபேஸ் டிஃபெக்ட் இன் கேஸ் பைப் வெல்ட். ஸோ கேஸ் பைப்பில் வந்து வெல்டிங்கில் வந்து நமக்கு சர்ஃபேஸ் டிஃபெக்ட் வந்து இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட் இமேஜ் பார்த்தோன்னாக்கா கிராக் இன் சீல் வெல்ட் ஆஃப் பாய்லர் டியூப் ஆஃப் த ஸ்டீம் ட்ரம். ஸோ இதில் வந்து வெல்டிங் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து லேக் ஆஃப் ஃபியூஷன் இன் SMAW வெல்ட். ஸோ இதில் வந்து லேக் ஆஃப் ஃபியூஷன் அப்படின்றது அந்த வெல்டிங் வந்து நமக்கு வந்து ஃபியூஷன் அதிகமாகி அங்கே வந்து அதிகப்படியான டெபாசிஷன் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோன்னாக்கா த்ராட் அண்ட் டோ கிராக் இன் பார்ஷியலி கிரவுண்ட் வெல்ட். ஸோ இதெல்லாம் வந்து சர்ஃபேஸ் வந்து எக்ஸாமின் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ். எக்ஸாமினேஷன் ஆஃப் த சர்ஃபேஸ் அப்படின்னாக்கா ஃப்ளோரசன்ட் வெட் பார்ட்டிகிள் மெத்தடில் வந்து நம்ம ஃப்ளோரசன்ட் மெத்தடில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா நமக்கு அந்த டிஃபெக்ட்ஸ்லாம் எந்த மாதிரி தெரியும் அப்படின்னாக்கா கிரேன் ஹூக் வித் சர்வீஸ் இன்டியூஸ்டு கிராக். ஸோ கிரேன் ஹூக்கில் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கிராக் ஏதாவது இன்ஷியேட் ஆச்சுனாக்கா அதை நம்ம இந்த வெட் மெத்தடில் நம்ம கண்டுபிடிக்கும் போது இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அந்த கிராக் வந்து நமக்கு வந்து ப்ரொபகேட் ஆகி விசிபிளாக வந்து தெரியும். நெக்ஸ்ட் வந்து டிரைவ் ஷாஃப்ட் வித் ஹீட் ட்ரீட்மெண்ட் இன்டியூஸ்ட் கிராக். ஸோ ஹீட் ட்ரீட்மெண்ட் மூலயமா ஏற்படக்கூடிய அந்த கிராக் வந்து இந்த மாதிரி தான் நமக்கு வந்து விசிபிளாக ஆகும் ஃப்ளோரசன்ட் மெத்தடில். நெக்ஸ்ட் வந்து கியர் வித் சர்வீஸ் இன்டியூஸ்ட் கிராக். ஸோ சர்வீஸ் நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கும்போது கிராக் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா அது நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் நமக்கு லைனாக கிராக் வந்து லைன் மாதிரி தெரியும். நெக்ஸ்ட் வந்து லார்ஜ் போல்ட் வித் சர்வீஸ் இன்டியூஸ்ட் கிராக். ஸோ கிராக் வந்து நமக்கு இந்த மாதிரி லைனாக வந்து அந்த பர்டிகுலர் க்ரீன் மட்டும் நமக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியும். இதான் வந்து ஃப்ளூரசன்ட் வெட் பார்ட்டிகிள் மெத்தட். நெக்ஸ்ட் வந்து டிமேக்னடைசேஷன். டிமேக்னடைசேஷன் அப்படின்றது வந்து நம்ம இதில் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகிள் இன்ஸ்பெக்ஷன் யூஸ் பண்ணும்போது நம்ம மேக்னெட்டிக் சோர்ஸ் வந்து அதில் ஜென்ரேட் பண்ணி அது மூலயமா தான் டெஸ்ட் கேரி அவுட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து போஸ்ட் கிளீனிங் பண்ணுறோமோ அதே மாதிரி இதை வந்து டிமேக்னடைஸ் பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ டிமேக்னடைஸ் பண்ணால் தான் அடுத்து இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து அப்ளிகேஷனில் போகும்போது இந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மூலயமா எதுவும் ப்ராப்ளம் வராமல் அது வந்து தடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
So part inspected by the magnetic particle method have the residual magnetic field that may interfere with subsequent manufacture operations or services of the component. Retained magnetic field depends on magnetic characteristics of a component, geometry of the component, direction of the magnetization, strength of the magnetic field. ஸோ இது எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி தான் அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ ஒரு காம்பனண்ட்டை நம்ம மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷனில் செக் பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக கம்பல்சரி வந்து டிமேக்னடைஸ் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு வந்து மூவ் பண்ணும். எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரெசிடுவல் மேக்னட்டிசம் அப்படின்னாக்கா இட் அஃபெக்ட் மெஷினிங் பை காசிங் த கட்டிங் டு கிளிங் டு எ காம்பனண்ட். அந்த ரெசிடுவல் மேக்னட்டிசம் இருக்கிறதால என்னென்ன பாதிப்புகள்லாம் ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மெஷினிங்கில் வந்து அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். Interfere with navigational instruments sensitive to magnetic field if placed with a close proximity. Create a condition known as arc blow in weld process. Arc blow may cause the weld arc to wander to filler metal to be repelled from the weld. So welding process carry out பண்றோம் அப்படின்னாக்கா நமக்கு welding ப்ராப்பரா வந்து ஈவனா இருக்காது. Cause abrasive particle to cling to bring or ஃபேயிங் சர்ஃபேஸ் அண்ட் இன்க்ரீஸ் வியர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் அதிகமாக இருக்கும். ஸோ மெத்தட்ஸ் ஆஃப் டிமேக்னடைசேஷன் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஹீட்டிங் மெத்தட், நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னாக்கா எலக்ட்ரிக்கல் மெத்தட். ஹீட்டிங் மெத்தடில் திஸ் ரேண்டம் ஓரியன்டேஷன் ஆஃப் த மேக்னட்டிசம் டொமைன்ஸ் கேன் பி அச்சீவ்ட் மோஸ்ட் எஃபெக்டிவ்லி பை ஹீட்டிங் த மெட்டீரியல் அபவ் இட்ஸ் கியூரி டெம்பரேச்சர். ஸோ அந்த மெட்டீரியலுடைய கியூரி டெம்பரேச்சருக்கு அதிகமாக நம்ம அதை ஹீட் பண்ணும்போது அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து டிமேக்னடைஸ் ஆகிடும். வென் part is heated above its Curie temperature, it loses its magnetic properties. When it's cooled back down, will go through a reverse transformation and will contain no residual magnetic field. ஸோ நம்ம Curie டெம்பரேச்சருக்கு மேலே ஹீட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம கூல் பண்ணும்போது அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. அட் த சேம் டைம் வந்து ரெசிடுவல் மேக்னெட்டிக் ஃபீல்டுமே வந்து ஃபுல்லாக வந்து ரிலீஸ் ஆகிடும். So the material should also be placed with a long axis east-west orientation to avoid any influence of earth magnetic field. So next பார்த்தோன்னாக்கா electrical method. இதில் பார்த்தோன்னாக்கா subjecting the component to the reversing and decreasing magnetic field will return the dipoles to a nearly random oriented through the material. To demagnetize a part, the current or magnetic field is needed, which has to be equal to or not greater the current magnetic field used to magnetize the part. ஸோ நம்ம வந்து எலக்ட்ரிக் பவரை யூஸ் பண்ணி அதனுடைய நார்த் அண்ட் சவுத் போல் ஜென்ரேட் பண்ணி அது மூலயமா அதை நம்ம வந்து டிமேக்னடைஸ் பண்ணி எடுக்கிறோம். The current or magnetic field is then slowly reduced to zero, leaving the part demagnetized. ஸோ இதுலேருந்து அதில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எல்லாமே வந்து ஜீரோ ஆகிடும், பார்ட் கம்ப்ளீட்டாக டிமேக்னடைஸ் ஆகிடும். அட்வான்டேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா ரேபிட் அண்ட் எக்கனாமிக்கல் கம்பேர் டு அதர் என்டிட்டி மெத்தட். மற்ற என்டிட்டி மெத்தடை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஃபாஸ்ட்டாகவும் அட் த சேம் டைம் எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். ஸ்டாஃப் கேன் பி ட்ரெயின் குவைட் ரேப்பிட்லி டு ஆப்ரேட் த ப்ரொசீஜர். ஸோ இது வந்து ஸ்டாஃப் ட்ரெயின் பண்ணுறதுமே வந்து ஈஸியாக வந்து இருக்கும். இட் கேன் டிடெக்ட் போத் சர்ஃபேஸ் அண்ட் நியர் சர்ஃபேஸ் டிஸ்கண்டினியூட்டிஸ். ஸோ இது வந்து சர்ஃபேஸ் லெவல்லையும் சர்ஃபேஸ் லெவலுக்கு கொஞ்சம் டெப்த்தாக இருக்கக்கூடிய அப் டு 3 mm வரைக்கும் இருக்கக்கூடிய டிஃபெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்க முடியும். இட் கேன் இன்ஸ்பெக்ட் பார்ட்ஸ் வித் இர்ரெகுலர் ஷேப்ஸ் ஈஸிலி. இர்ரெகுலராக ஷேப்பாக இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ப்ரீ கிளீனிங் ஆஃப் அ காம்பனண்ட் இஸ் நாட் as critical as it was some other method. ஸோ இப்போ நம்ம லிக்விட் பெனட்ரன்ட் டெஸ்ட்லாம் பார்த்தோம்னாக்கா ஃபஸ்ட் நம்ம சர்ஃபேஸ் வந்து ப்ராப்பராக க்ளீன் பண்ணால் தான் நம்ம அது பண்ண முடியும். பட் இங்கே அந்தளவுக்கு பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நார்மலாக க்ளீன் பண்ணாலே போதும். Inspection and indications are fast and visible directly on the specimen surface. ஸோ இன்ஸ்பெக்ட் பண்ணுறதும் இண்டிகேஷனுமே வந்து அந்த சர்ஃபேஸினுடைய காம்பனண்ட்டுடைய சர்ஃபேஸ்லேயே நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த டைரெக்டாக வந்து பார்க்க முடியும். ஸோ அதனால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும். வெரி போர்ட்டபிள் மெத்தட் எஸ்பெஷலி வென் யூஸ் இன் பேட்ரி பவர்டு எக்யூப்மெண்ட். ஸோ இது வந்து பேட்ரி வச்சுமே நம்ம அதை வந்து போர்ட்டபுளாக வந்து யூஸ் பண்ண முடியும். லிமிடேஷன்ஸ் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா ஒன்லி யூஸ் ஃபார் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல், அனேபிள் டு இன்ஸ்பெக்ட் நான் ஃபெரஸ் மெட்டீரியல் சச் அஸ் அலுமினியம், மெக்னீஷியம் ஆர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஸோ இது வந்து ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் மட்டும்தான் இந்த டைப் ஆஃப் டெஸ்ட் வந்து கேரி அவுட் பண்ண முடியும். இட்ஸ் ஒன்லி எஃபெக்டிவ் ஃபார் சீக்கிங் சர்ஃபேஸ் பிரேக்கிங் நியர் சர்ஃபேஸ் டிஃபெக்ட். சர்ஃபேஸ் லெவலில் நியர் சர்ஃபேஸ் லெவலில் மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். சப் சர்ஃபேஸ்லேயோ டெப்த்லேயோ நம்ம கண்டுபிடிக்க முடியாது.
Components material must be magnetized in two direction for complete coverage. ஸோ நம்ம கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லா டிஃபெக்ட்டையும் கண்டுபிடிக்கணும்னாக்கா அதை வந்து ரெண்டு டைரக்ஷனில் வந்து அதை வந்து மேக்னடைஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ காம்பனன்ட்ஸ் ஆர் மெட்டீரியல் ஆஃபன் மஸ்ட் பி டிமேக்னடைஸ் ஆஃப்டர் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் டெஸ்டிங். டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா அதை கம்ப்ளீட்டாக வந்து டிமேக்னடைஸ் பண்ணி ஆகணும். வெல்ட்மென்ஸ் வித் different magnetic characteristics, base metal and weld metal difficult to inspect. Post cleaning and post demagnetizing is often necessary. ஸோ எல்லாமே டெஸ்ட் கேரி அவுட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக வந்து போஸ்ட் கிளீனிங் அப்படின்றதுமே ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் அப்படின்னு எடுத்துனாக்கா இண்டஸ்ட்ரீஸ் தட் கேன் யூஸ் எம்பிஆர் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல், ஆட்டோமோட்டிவ், பெட்ரோகெமிக்கல், பவர் ஜென்ரேஷன் அண்ட் த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இது எல்லாத்துலேயுமே எம்பிஐ அப்படின்றது வந்து மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. Underwater inspection in another area where MPI may not be used to test items such as offshore structures and any underwater pipelines. ஸோ இந்த ஃபீல்ட்லையுமே வந்து MPI அப்படின்றது வந்து மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுது. இது அதனுடைய அப்ளிகேஷன்ஸ். ஸோ ஃபார் இந்த வீடியோவில் வந்து மேக்னெட்டிக் பார்ட்டிகல் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, அது நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணோம் அப்படின்ற அதனுடைய டெஸ்டிங் ஸ்டெப்ஸ் பற்றியும் டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் பற்றியும் எம்பிஐ எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ற அதனுடைய பேசிக் பிரின்சிபல் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய வேரியஸ் டைப்ஸ் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.